ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா நான் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல சேர்க்கல, ஓகேவா? சேர்க்காம ஸோ ரீசனிங் வேற நான் தனியா கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ மேக்ஸ்லன்னு பார்த்தா ஆஸ் பர் கவுண்ட் இது டே 12 அண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சாப்டரை பார்க்க போறோம். அதுதான் உங்களோட டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும், பர்டிகுலரா இந்த குரூப் டி லேட்டஸ்டா நடந்த குரூப் டியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பார்ட்ல கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டு பார்ட்டா பார்க்க போறோம். ஸோ இதுலயுமே சிம்பிள் கொஸ்டின்ஸும் இருக்கு, மீடியம் லெவல் கொஸ்டின்ஸும் இருக்கு, ஹை லெவல் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஆஸ் யூஸ்வல் என்னோட மெத்தட்ல, ஓகேவா? எங்கெல்லாம் எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியும், ஆப்ஷன்ல அடிக்க முடியும், மைண்ட்ல அடிக்க முடியுங்கிறதையும் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருக்க போகுது. ஓகே, ஸோ வீடியோ மட்டும் எப்பயும் சொல்ற மாதிரி எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பாப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸும் கொடுங்க, ஓகேவா? ஸோ நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ், பிடிஎஃப், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி, மந்த்லி இது எல்லாமே நான் அதுல தான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், எக்ஸாம் டேட், எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அண்ட் தென் மறக்காம நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் விக்னேஷ் பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு, ஓகேவா? இது ஏன் அப்படின்னா லாகின் பண்ணுங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ள போனீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேல பிடிஎஃப் ஒரே இடத்துல கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எக்ஸாம் வைஸ் புக், ஸ்பெஷலா தமிழ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அவைலபிள், எல்லாமே முக்கியமான பிடிஎஃப். ஸோ நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் என்னோட வீடியோஸ் பார்க்கலாம், டவுட்டே இல்லாம, ஓகேவா? அண்ட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ். இதோட லிங்க் எல்லாம் நீங்க எங்கேயும் தர வேண்டாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது. நல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர், கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ்க்கு நான் வீடியோ பண்ணிருக்கேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா என்னன்னு பேசிக்ல ஆரம்பிச்சு சிம்பிள் கொஸ்டின்ஸ்ல இருந்து காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா 0 லெவல்ல கொண்டு போயிருக்கேன். ஸோ அதை மிஸ் பண்ணீங்கனாலும் பாருங்க, ஓகேவா? ரொம்ப 0ல ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். இதோட லிங்கை கீழேயே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். டைரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். சி, நான் கூட அடிக்கடி உங்ககிட்ட சொல்றது இதுதான். இப்போ இது வியூஸ்க்காக இல்லவே இல்லை, இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது என்னோட டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எவ்வளவு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 27K போயிருக்கு. ஏன் சொல்றேன்னு பாருங்க. இது வந்து பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. உங்களுக்கே தெரியும், பேசிக்ல இருந்து தான் ஹை லெவல் போக முடியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ 27,000 பேர் பார்த்துட்டு இந்த 4th பார்ட்டை வெறும் 10,000 பேர் பார்த்துருக்காங்க. இது வியூஸ்க்கு இல்லை. இதுல எவ்வளவு புரிஞ்சிருப்பீங்களோ அதை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் இதுல புரிஞ்சிருப்பீங்க. எல்லா பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிருந்தா. ஸோ இப்போவும் டைம் இருக்கு. ரிலேட்டிவ் ஸ்பீட்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த வீடியோக்கு வியூஸ்க்காக இல்லை, செலெக்ஷனுக்காக, ஓகேவா? பாருங்க, கான்செப்ட் ரொம்ப நல்லா புரியும். ஓகே, ஸோ நான் என்னதான் இந்த சாப்டர் பேசிக்ல இருந்து நான் கொண்டு போயிருந்தாலும் இதுல வந்து உங்களுக்கு டைரக்டா கேள்வி போறதுக்கும் எனக்கு வந்து மனசு இல்லை, ஓகேவா? இதுலயும் சம் பேசிக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிட்டு போனா பெட்டர் கிளாரிட்டி, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட மைண்ட்ல உங்களால சால்வ் பண்ண முடியும். சி, சாப்டரை பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்தை தான் ஹேண்டில் பண்ண போறோம். அது என்னது? டிஸ்டன்ஸ், தூரம், சரியா? ஸ்பீட் அண்ட் டைம், இல்லையா? நேரம், வேகம் மற்றும் தூரம். பொதுவா எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்துக்கு போறோம்னா எவ்வளவு ஸ்பீடா போறோங்கிறது முக்கியம், அண்ட் எவ்வளவு நேரம் போறோங்கிறது முக்கியம், இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வந்து இன்னைக்கு 100 கிலோமீட்டர்ஸ் போய் ஆகணும், இல்லையா? ஸோ நான் ஒரு 25 km/h ஸ்பீட்ல போறேன். அப்படின்னா எனக்கு எவ்வளவு நேரம் டைம் ஆகும்? 25 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு போனா 4 மணி நேரத்துல நீங்க போலாம் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்வீங்க, இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது எனக்கு கிடைக்கணும்னா ஸ்பீடு வேணும். அந்த ஸ்பீடுக்கு நான் எவ்வளவு நேரம் போறேன் அப்படிங்கிற ஒரு டைம் எனக்கு வேணும், இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்னு சொல்லுவோம். இதை வச்சு 3 ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம், எல்லாமே பேசிக், இல்லையா?
டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீட் இன்டூ டைம் நீங்க பண்ணணும். டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். அதாவது நீங்க எவ்வளவு நேரம் பயணம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிய நீங்க எவ்வளவு தூரம் பயணம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வேகத்துல பயணம் பண்ணிருக்கீங்க, அதுதான் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அண்ட் மூணாவது விஷயம், நீங்க எவ்வளவு வேகமா பயணம் செஞ்சிருக்கீங்கன்னு தெரிய நீங்க எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்கீங்க டிவைடட் பை நீங்க எடுத்துக்கிட்ட நேரம், இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம 3 பேசிக் ஃபார்முலாஸ் எடுத்துட்டு வரலாம், இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப சிறப்பா ஆல்ரெடி இந்த சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும் போதே கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ அகைன் அண்ட் அகைன் நான் சொன்னாலும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த சாப்டர் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? அண்ட் தென் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. லைக் இப்போ கிலோமீட்டர்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கும், மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் மாத்தும், ஓகேவா? கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துவோம். இந்த சாப்டர்ல இது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்துவோம். இதெல்லாம் ஏன் எப்படி மாத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீடைல்டா டெரிவேஷனோட பண்ணியிருக்கேன் சாப்டர்ல. கிலோமீட்டர்ல இருந்து நீங்க மீட்டருக்கு போக இன்டூ 5/18 போடுவீங்க. அண்ட் மீட்டர்ல இருந்து நீங்க கிலோமீட்டர் போறதுக்கு இன்டூ 18/5 பண்ணுவீங்க. இது கூட ஏன் எதுக்குங்கிறதுலாம் உங்களுக்கு அங்க கிடைக்கும் அந்த வீடியோஸ்ல, ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கணும். இது இல்லாம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டே பண்ண முடியாது, ரைட்டா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்வேஸ் ரிமெம்பர், இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா மைண்ட்ல சால்வ் பண்ண உதவும். ஆல்வேஸ் 18 கிலோமீட்டர் பர் ஹவர் is equal to 5 மீட்டர் பர் செகண்ட், ஓகே? ஸோ எப்பயுமே 18 கிலோமீட்டர் பர் ஹவர் 5 மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் நான் பர்சனலா சொல்லியிருப்பேன் அந்த டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சாப்டர்ல 18 டேபிள்ஸ் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கும். 18 1s are 18, 18 2s are 36, 18 3s are 54, 18 4s are 72, இப்படி சொல்லுவோம்ல, 18 5s are 90. ஸோ 18 டேபிள் உங்களுக்கு மைண்ட்லயே இருந்துச்சுன்னா டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சாப்டர் ஈஸி. டேபிள்ஸே பொதுவாக மைண்ட்ல இருக்கணும், பட் இது மட்டும் சொல்லுவேன், 18 டேபிள் மட்டும் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கேள்வி, லைக் 72 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றவும் அப்படின்னு ஒரு கேள்வின்னு வைங்க. நீங்க அந்த நேரத்துல போய் இந்த 5/18 போட்டுட்டு இருக்க வேணாம். 5/18 தான் நார்மல் மெத்தடு, 5/18. பட் நான் எப்படி பண்ணுவேன், 18 இன்டூ என்ன போட்டீங்கன்னா 72க்கு போகலாம், இன்டூ 4. இந்த பக்கம் அதே இன்டூ 4 போடுங்க, 5 இன்டூ 4 என்ன 20, தட்ஸ் இட், இல்லையா? ஸோ அப்படி டிஃப்ரெண்டா யோசிக்கணும், ஆப்ஷன்ல இருந்து அடிக்கணும். இதை தானே எஸ்எஸ்சி விரும்புறாங்க, செக்ஷனல் டைமிங் அப்படின்னு சொல்லி, இல்லையா? பட் ரயில்வேலயும் அது வரலாம் இல்ல, ரொம்ப கூடிய சீக்கிரமா வரலாம் இல்லையா? ஸோ அதனால நம்ம ரெடி ஆகும் போதே இந்த மாதிரி ரெடியானா கரெக்டா இருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி அந்த சாப்டர்ல சொல்லிட்டேன். ஸோ பேசிக்லயே நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் பாக்குறேன். மறக்காம இந்த வீடியோவை இந்த சாப்டரையே கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு 4 மணி நேரம் குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ போறேன், அவசரப்படாதீங்க. பேசிக் டு ஹை லெவல் ஸ்ட்ரக்சர்டா ரெடி பண்ணி சூப்பரா கொண்டு வந்திருக்கேன் 2 பார்ட்டா. அதனால ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கட்டும். ஸ்டார்டிங்ல சிம்பிள் கொஸ்டின் அப்படியே மைண்ட்ல அடிச்சுட்டே போவோம். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளிகேட்டடா கொஸ்டின்ஸ் மாறிட்டே வரும். அடுத்த பார்ட்ல இன்னும் செம்ம கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, எல்லா கொஸ்டினும் மைண்ட்ல சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A speed of 126 km/h is the same as 126 கிலோமீட்டர் மணி வேகம் என்பது பின்வருவனவற்றில் எதற்கு சமம்? சோ நான் என்ன சொன்னேன், கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த சொல்லியிருக்கேன். இங்க வேற எதுவுமே சொல்லல. 126ங்கிறது என்னது? 18 7s are 126. 7 8 56, remaining 5 112, 126. 18 into 7 126னா அங்க 5 into 7 என்ன 35 35 தான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் சி. சிம்பிள், அவ்வளவுதான். பேப்பர் பென் எதுவுமே வேண்டாம், ஓகேவா?
இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நார்மல் மெத்தட் 126 போடுறீங்களா இன்டூ கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற 5/18. ஸோ 5ல போகும்னு கூட பார்க்கலாம். என்னோட ஆன்சர் 5ல போகும். 126 பார்த்தீங்கன்னா 3 இந்த மாதிரியும் பார்க்கலாம், பட் கேன்சல் ஆகும். சரியா? 18 இன்டூ 7 சார் 7 இன்டூ 5 35 மீட்டர் பர் செகண்ட். ஆப்ஷன் சி. ஓகே, கேட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A cyclist travels 60 km to a town at a speed of 12 km per hour. Find the time taken by the cyclist. ஒரு மிதிவண்டி ஓட்டுபவர் 12 கிலோமீட்டர் மணி வேகத்தில் ஒரு நகரத்திற்கு 60 கிலோமீட்டர் தொலைவு செல்கிறார். மிதிவண்டி ஓட்டுபவர் எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க. என்ன கேட்கறாங்க? டைம். ஒருத்தரோட டைம் தெரியணும்னா அவர் எவ்வளவு தூரம் போயிருக்காரு டிவைடட் பை அவர் எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்காரு, அவ்வளவுதானே. ஸோ எவ்வளவு தூரம் போயிருக்காரு? 60 கிலோமீட்டர். எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்காரு? 12 கிலோமீட்டர் பர் அவர். 60/12 5 எங்க இருக்கு? 5 hours ஆப்ஷன். ஸோ நான் சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்குலாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஸ்பீடா போறேன். ஸோ அப்பதான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரெயின் தனியா எடுத்துட்டு வரேன். டோன்ட் வரி, ட்ரெயினை தனியா பார்ப்போம் ஒரு வீடியோவா. A train travels 180 km in 3 hours. How long will it take to travel 420 km at the same speed? ஒரு ரயில் 3 மணி நேரத்தில் 180 கிலோமீட்டர் தொலைவு செல்கிறது. அதே வேகத்தில் 420 கிலோமீட்டர் தொலைவு செல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? 180 கிலோமீட்டர் 3 மணி நேரத்துல போகுது. அப்போ 180/3 60. அப்போ ட்ரெயினோட ஸ்பீட் என்ன? 60 கிலோமீட்டர் பர் அவர். அவ்வளவுதான். அப்போ 420 கிலோமீட்டர் அதே 60ல போனா 420/60. 0க்கு 0 கேன்சல். 6 7s are 42. ஆன்சர் என்ன? 7 hours. இல்லையா? சோ நான் இது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே தேவையில்லாத ஸ்டெப்ஸை இங்கேயே உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன். சி, நான் உங்களுக்கு நார்மல் மெத்தட் மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி நம்பரையும் எழுதி எவ்ரி ஸ்டெப்பையும் நான் எழுதுனேன்னா உங்களுக்கும் அதே தானே வரும். ஸோ இப்போ என் வீடியோ பார்க்குற எல்லாருமே மேக்ஸிமம் யாருமே வந்து எனக்கு மைண்ட்ல சால்வ் பண்ண ஸ்ட்ரகிளா இருக்குன்னு இது வரைக்கும் நான் பார்க்கல. கிட்டத்தட்ட ரீசனிங்கோட சேர்த்து ஒரு 13-14 வீடியோ கொடுத்துருக்கோம் இல்லையா? அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ். பட் இந்த எல்லா வீடியோஸ்லயுமே மைண்டுக்கு அடாப்ட் ஆயிட்டோம், வேற எந்த வீடியோ நாங்க பாக்குறது இல்ல அப்படின்லாம் கமெண்ட் வந்தது. இந்த மெத்தட் தான் சூட் ஆகுது அப்படி. ஸோ நிறைய பேர் வந்து மைண்டே செட் ஆகல, மைண்ட் மெத்தட் செட் ஆகலன்னு நான் மாறிப்பேன். ஸோ இப்படிதான் நான் வீடியோஸ் கொண்டு போக போறேன் இனிமேலும். ஓகேவா? ஸோ 180 டிவைடட் பை 3 பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்பீடு கிடைச்சிருது. எக்ஸாக்டா 60 கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னு. ஓகேவா? அவங்க கேட்கறது 420 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்துல அப்படின்னு. சேம் ஸ்பீட்ல போனா எவ்வளவு நேரத்துல போகும்? ஸோ 60. 0க்கு 0 கேன்சல். 7. ஸோ இட் வில் டேக் 7 hours. ஓகே, சேம் வே. ஸோ இதை நீங்களே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சம்டைம்ஸ் ஆப்ஷன்ல ஏன்னு தெரியல, ஆன்சர் கீழ இருந்து எடுக்கிறேன், ஆப்ஷன்ல மிஸ்டேக் வருது. ஓகே, இது கரெக்ட் தான். தென் a car travels a distance of 120 km in 2 hours. What is its speed? ஒரு கார் 120 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரத்தில் கடக்கிறது, அதன் வேகம் என்ன? 120 டிவைடட் பை 2 60 கிலோமீட்டர் பர் அவர். ஆப்ஷன் டி. இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ். An Uber cab covers a distance of 640 km in 80 hours. What is its speed in kilometer per hour? ஒரு ஊபர் வண்டி 640 கிலோமீட்டர் தொலைவை 80 மணி நேரத்தில் கடக்கிறது, அதன் வேகத்தை கிலோமீட்டர் மணியில் காண்க. 0க்கு 0 கேன்சல். 8 8s are 64. ஸ்பீட் என்ன? 8 கிலோமீட்டர் பர் ஹவர். இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். How many seconds will the boy take to run one complete round around a square field of side 20 meters if he runs at a speed of 9 km per hour? ஒரு சிறுவன் 20 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுர வயல்வெளியை சுற்றி ஒரு முழு சுற்று ஓடுகிறான். அவன் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் அவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் எத்தனை வினாடிகள்? ஸோ வித்தவுட் பேப்பர் அண்ட் பென்னும் பண்ணலாம், இல்ல பேப்பர் அண்ட் பென்லயும் பண்ணலாம். சி, நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. இது ஒரு மென்சுரேஷன் மாதிரியான ஒரு கேள்வி.
மென்சுரேஷன் எனக்கு பிளான்லயே இல்லை. ஏன்னா நான் மென்சுரேஷனுக்கு 22 hours வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ அதுல கிட்டத்தட்ட எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் நீங்களே போதுங்கிற அளவுக்கு டஃப் சம்ஸ் இருக்கு. 22 hours. சரியா? நீங்க லேர்ன் வித் விக்னேஷ் மென்சுரேஷன் போட்டு யூடியூப்ல டைப் பண்ணாலே வந்துடும். இல்ல நம்ம டெலகிராம்ல கிடைக்கும், இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நோ இஷ்யூஸ். ரொம்ப ஜீரோல இருந்து ஃபார்முலால இருந்து எடுத்திருப்பேன், டிரைவ் பண்ணி எடுத்திருப்பேன். நீங்க மெமரி கூட பண்ண வேண்டாம். அதனால எனக்கு மென்சுரேஷன்ல பெருசா பிளான் இல்லை. ஓகேவா? ஏன்னா பயங்கரமா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆல்ரெடியும் 1 lakh சம்திங் நான் சரியா நோட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வியூஸ் கிராஸ் ஆயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா அதை பார்க்கலன்னா பாத்துருக்கேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒருத்தர், ஒரு சிறுவன், ஒரு சைல்டு, ஒரு பாய் ஒரு ஸ்கொயர் ஃபீல்ட்ல ரன் பண்றாரு. அந்த ஸ்கொயர் ஃபீல்டோட சைடு வந்து பாத்தீங்கன்னா 20 meters. சரி, ஸ்கொயர் ஃபீல்டோட சைடு 20 metersனா அவர் டிராவல் பண்றாருன்னா எப்படி டிராவல் பண்ணுவாரு? அந்த ஸ்கொயர்னா அந்த ஷேப்ல அதோட எண்ட்ல தானே நடந்து போவாரு இல்லையா? நான் இங்க ஸ்டார்ட் பண்றேன்னா இப்படி போய் இப்படி வரணும் ஸ்கொயர் இல்லையா? ஸ்கொயர் ஷேப்ல. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியாவையா இல்ல பெரிமீட்டரையா? சுற்றளவை இல்லையா? பெரிமீட்டர். ஏன்னா பெரிமீட்டர் அதை சுற்றி தான் அவர் வரப்போறாரு. சோ ஸ்கொயரோட பெரிமீட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 4a. அதாவது ஏனா இந்த சைட் 20, 4 into 20 80. அப்போ அவரு கடக்க வேண்டிய அந்த தூரமானது 80 மீட்டர். கரெக்டா? 80 மீட்டர். சரி, இங்க ஸ்பீடு 9 km/h கொடுத்துருக்காங்க. km/h எப்படி நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துவீங்க? இன்டூ 5/18. 9 into 5/18 போட்டீங்கன்னா 9 2s are கேன்சல் ஆகி 5/2 ஆகும். 5/2னா 2.5 இல்லையா? அப்போ 2.5 மீட்டர் பர் செகண்ட்ங்கிறது அவரோட ஸ்பீடு. அவர் கடந்து செல்ல வேண்டிய தூரமானது 80. அப்போ 80 டிவைடட் பை 2.5 இல்லையா? அப்போ 800/25 சொல்லலாம். 800/25 கேன்சல் பண்ணுங்க. 25 3s are 75, ரிமைனிங் 5. ஸோ 75 ஆயிடும். 32 இல்லையா? 80/20, 800/25, 25 3s are, ரிமைனிங் 50, 2s are. ஸோ என்னோட ஆன்சர் 32 seconds. ஆப்ஷன் பி. வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் உங்களால இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். எத்தனை பேரு இந்த 32 ஆன்சர் நான் மைண்ட்ல எடுத்தேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா என்ன ஃபாலோ பண்ற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க இல்லையா? மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் உங்களால மைண்ட்லயே சால்வ் பண்ண முடியும். சரி, இப்போ நான் உங்களுக்கு டீடைல்டு மெத்தட் சொல்றேன். இப்ப அவங்க சொல்ற ஸ்கொயர் ஃபீல்டு இல்லையா? இந்த ஸ்கொயர் ஃபீல்ட பத்தி தான் பேசுறாங்க. இதோட சைடு வந்து 20 meters. எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். அதான ஸ்கொயர் 20 20 20. அவரு ஒரு ரவுண்ட் அடிக்க, சோ அவர் இங்க ஸ்டார்ட் பண்றாருன்னா இப்படி கம்ப்ளீட்டா இந்த ஒரு ரவுண்ட் வரணும் இல்லையா? சோ இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20. அப்ப அவரு இந்த 80 மீட்டரை சுத்தி வரணும். அதுதான் பெரிமீட்டர். பெரிமீட்டர் தான் இந்த 80 meters. கரெக்டா? இங்க அவரோட ஸ்பீடு 9 km/h கொடுத்துருக்காங்க. இது மீட்டர்ல இருக்கிறதுனால அதையும் நான் மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துறோம். அப்ப இந்த 9 இன்டூ நான் 5/18 பண்றேன். 2s are 2.5 சார். ஸோ அவரோட ஸ்பீடை நான் மாத்திட்டேன் 2.5 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா? இப்போ உங்களுக்கே தெரியும்ல, டைம் தெரியணும்னா அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறாரு 80 டிவைடட் பை அவரோட ஸ்பீடு இந்த 2.5. இந்த பாயிண்ட் போக ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 25 3s are 75, ரிமைனிங் 5, 25 2s are. ஸோ அவர் எடுத்துக்கிட்ட நேரம் டைம் வந்து 32 seconds. ஆப்ஷன் பி. ஸோ மைண்ட்லயும் நீங்க சால்வ் பண்ணலாம், இல்ல இந்த மெத்தட்லயும் நீங்க சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். நெக்ஸ்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ரயில்வே படிங்க இல்ல எஸ்எஸ்சி படிங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு தெரியல, பட் இது இருக்குல்ல ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ நான்லாம் உட்காந்து யோசிச்சிருக்கேன். டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல அவ்வளோ கொஸ்டின்ஸ் மேக் பண்ணலாம். ஆனா எப்பயுமே இந்த ஆவரேஜ் ஸ்பீட்ல அதிகமா கவனம் செலுத்துவாங்க. ரயில்வே சைடும் சரி, எஸ்எஸ்சி சைடும் சரி. ஆவரேஜ் ஸ்பீட்ல ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? ஒன்னு சேம் டிஸ்டன்ஸ்,
இன்னொன்னு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ். அதனே சேம் டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ். சி, அவங்க பயணம் செய்ய வேண்டிய தூரமானது சமமா இருக்கிற மாதிரி ஒரு கேஸ், சமமா இல்லாத மாதிரி இன்னொரு கேஸ். எப்படி சொல்றேன்? இப்போ கேள்வி எப்படி இருக்கும்? ஒரு பாய் இல்ல ஒரு கேர்ள் அவங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு இந்த ஸ்பீட்ல போறாங்க, ரிட்டர்ன் இந்த ஸ்பீட்ல வராங்க. இது சேம் டிஸ்டன்ஸா? எப்படி நான் சேம் டிஸ்டன்ஸ் சொல்றேன்? வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இருக்கிற தூரம்ங்கிறது குறையுமா கூடுமா? இல்லவே இல்லை, எல்லா நாளும் ஒண்ணுதான். இப்ப நான் 5 கிலோமீட்டர் போகணும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா அது 5 கிலோமீட்டர் தான். போக 5 கிலோமீட்டர், வர 5 கிலோமீட்டர், இல்லையா? தட்ஸ் இட், அவ்வளவுதான். சோ இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், எந்த இடத்துல சேம் டிஸ்டன்ஸ் இருக்கோ அங்க நீங்க ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். பொதுவா ஆவரேஜ் ஸ்பீட்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்னும் இல்ல, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஆவரேஜ் ஸ்பீடுனா நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல இதை தான் ஃபாலோ பண்றோம். ஏன் ஆவரேஜ் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? சி, இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, யாராலையுமே ஒரே ஸ்பீட்ல போக முடியாது, இல்லையா? இப்போ நான் 50லயே போறேன், நான் 60லயே போறேன், ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஏன்னா போற வழியில சிக்னல்ஸ் இருக்கும், இல்ல நம்ம போற ஆப்போசிட்ல வேற ஏதாவது வண்டி வரலாம், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லோவா போற சுச்சுவேஷன் வரலாம், பிரேக் அப்ளை பண்ணலாம், இல்ல நீங்க திடீர்னு ரோடு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஃபாஸ்டா போவீங்க. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த ஆவரேஜ் ஸ்பீடு தான். ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீடு தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். சாதாரணமா டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டா ஸ்பீட் வரும், இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். பட் இங்க பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா 2 × S1 × S2 by S1 plus S2. உங்ககிட்ட 2 ஸ்பீடு கொடுத்துருவாங்க, கொஸ்டின்ல 2 ஸ்பீடு கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்பீட்ல போறாங்க, இந்த ஸ்பீட்ல ரிட்டர்ன் வராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது 2 × S1 × S2, மேல என்னன்னா கொடுத்த 2 ஸ்பீடையும் 2ஆல இன்டூ பண்ணிட்டு கீழே அந்த 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். பட் இது எந்த கண்டிஷன்ல? டிஸ்டன்ஸ் ஆனது சேமாக இருந்தால். டிஸ்டன்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு சில கேள்வியில ஒரு பெரிய ஜேர்னிய முதல் பாதியில இந்த ஸ்பீட்லயும் ரெண்டாவது பாதியில இந்த ஸ்பீட்லயும் அப்படி கொடுத்துருவாங்க. இல்ல ஒரு ஜேர்னிய 3ஆ பிரிச்சு முதல் இத்தனை கிலோமீட்டர் வந்து இந்த ஸ்பீட்ல, ரெண்டாவது இத்தனை கிலோமீட்டர் இந்த ஸ்பீட்ல, மூணாவது இத்தனை கிலோமீட்டர் இந்த ஸ்பீட்ல, அங்க வேற வழியே இல்லை, நம்ம இதை தான் யூஸ் பண்ணியாகும். ஸோ டோட்டல் ஸ்பீட் என்ன, சாரி டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, டோட்டல் டைம் என்னன்னு இதை பார்த்து தான் நம்ம எப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டா டிஸ்டன்ஸ் சேமா இல்ல டிஸ்டன்ஸ் டிஃபர் ஆகுதான்னு பாருங்க. ஸோ இந்த டைப்புக்கான கொஸ்டின்ஸ்க்கு வரேன். Sakshi goes to a shopping mall at a speed of 36 km/h and returns at a speed of 26 km/h. Find her average speed for the entire journey. சாக்ஷி ஒரு ஷாப்பிங் மாலுக்கு 36 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் சென்று 24 கிலோமீட்டர் வேகத்தில் திரும்புகிறார். முழு பயணத்திற்கான அவளின் சராசரி வேகத்தை காண்க. இப்ப பாருங்க, சாக்ஷி வந்து ஷாப்பிங் மாலுக்கு போறாங்க. ஸோ ஷாப்பிங் மாலுக்கும் அவங்க வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கூடவும் போறது இல்லை, குறையவும் போறது இல்லை. அப்போ இது என்ன கான்செப்ட்? சேம் டிஸ்டன்ஸ், இல்லையா? அப்ப நம்ம 2 × S1 × S2 by S1 plus S2 யூஸ் பண்ணலாம். அப்போ 2 × 36 × 24 டிவைடட் பை 36 plus 24 பண்ணீங்கன்னா 60. அப்போ 2 × 36 × 24 by 36 plus 24 என்ன? 60, இல்லையா? ஸோ 12 3s are 5s are 3/5. 48 × 3/5. ஸோ 48 × 3/5 நான் பண்ணனா 5 9 பாயிண்ட் சம்திங் 9 28.8 என்னோட ஆன்சர் வரும். எஸ், சொன்னேன் சில இடத்துல வந்து ஆப்ஷன்ல மிஸ்டேக்கா இருக்குன்னு. 28.8. சரி, சி லாஜிக் சிம்பிளா, சேம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரிஞ்சிருச்சா? அப்போ 2 × 36 × 24 டிவைடட் பை டைரக்ட் ஆட் பண்ணலாம் ரெண்டுத்தையும். 60. 12 3s are 36, 12 5s are 5 × 4s are 20, 4.8. Yeah, 3 × 2 and 6, 4.8 × 6, 288. 8 remaining, yes, 28.8. Answer option A.
ஸோ டிஸ்டன்ஸ் சேமா டிஸ்டன்ஸ் டிஃபரெண்டாங்கிறத மட்டும் நோட் பண்ணீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A girl goes to school at a speed of 45 km/h. She comes back with the speed of 36 km/h. Find her average speed for the whole journey. ஒரு பெண் பள்ளிக்கு 45 km/h வேகத்தில் செல்கிறாள். அவள் 36 km/h வேகத்தில் திரும்பி வருகிறாள். முழு பயணத்திற்குமான அவளின் சராசரி வேகத்தை காண்க. So 2 into 45 into 36 divided by 81. கரெக்டா? Divided by 81. So 2 into divided by 81 வரும்போது கண்டிப்பா கேன்சல் ஆகும். அதனாலதான் வந்து 9ல போற மாதிரியான நம்பர்ஸ் இல்ல. சரி, ஓகே. டிவைடட் பை 81 9 5s are 9 9s are 5 by 9. 9 into 4s are. So 4 into 5 into 2 20 into 2 40. ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் மைண்ட்ல வர எனக்குமே டைம் எடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களாம் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மைண்ட்ல அடிக்கும் போது நீங்க மட்டும் எப்படி பண்றீங்கன்னா கேட்குறீங்க. டைம் எடுக்கும். சரியா? நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னோட யூடியூப் வீடியோஸ் வேணாலும் பாருங்க, என்னோட கோர்ஸ் இருக்கு அது வேணாலும் பாருங்க, உங்களோட விருப்பம் தான். இப்போ சேம் லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 into 45 into 36 divided by 81. 9 5s are 45, 9 9s are 81, 9 into 4s are. So 4 into 5 20, 20 into 2 40. So இதான் average speed. ஆப்ஷன் B. So நான் next question போறேன். A car travels 158 km in the first hour and 110 km in the second hour. What is the average speed of the car for the whole journey? ஒரு கார் முதல் மணி நேரத்தில் 158 km தொலைவும் இரண்டாவது மணி நேரத்தில் 110 km தொலைவும் கடக்கிறது. முழு பயணத்திற்குமான காரின் சராசரி வேகம் என்ன? நல்ல கொஸ்டின்ல. சோ வேற வேற டிஸ்டன்ஸ் கிளியரா தெரியுதுல. இங்க பாத்தீங்கன்னா 158 km ஃபர்ஸ்ட் ஹவர்ல, 110 km செகண்ட் ஹவர்ல ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேள்வி. அப்ப நான் என்ன சொன்ன கான்செப்ட் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வருது? ஒரு 158 ஒரு 110. ஸோ மொத்தமா சேர்த்தீங்கன்னா 268 கிலோமீட்டர் மொத்த பயணம் டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் என்ன? இது ஒரு 1 hour, அது ஒரு 1 hour. ஃபர்ஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர், அவ்வளவுதான். ஸோ டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா 1s are 3s are 4s are. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட் 134. பட் நினைக்காதீங்க இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின் வரும். டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சில கொஸ்டின்லாம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு என்ன கேட்டீங்கன்னா. ஓகேவா? For a trip of 600 km, a truck travels the first 300 km at a speed of 42 km/h. At what speed should it cover the remaining distance so that the average speed for the entire journey is 63 km/h? 600 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு பயணத்திற்கு ஒரு லாரி முதல் 300 கிலோமீட்டர் தொலைவை 42 கிலோமீட்டர் மணி வேகத்தில் செல்கிறது. முழு பயணத்திற்குமான சராசரி வேகம் 63 கிலோமீட்டர் மணிக்கு இருக்க மீதமுள்ள தொலைவை எந்த வேகத்தில் கடக்க வேண்டும்? சோ நல்ல கொஸ்டின். இங்க என்ன ட்விஸ்ட்னா, டிஃபரண்ட் டிஸ்டன்ஸ் இல்லாம ஆவரேஜ் ஸ்பீட கொடுத்துட்டு ஒரு ஸ்பீட உங்ககிட்ட கேட்கறாங்க இல்லையா? கொஸ்டின் நோட் பண்ணுங்க. சோ என்ன ஆகியிருக்குன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கும் போது கடைசி ஆன்சர் என்ன வருது? 63. சோ சி ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன? ஏதாவது ஒண்ணு போட்டு கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணிருக்க போறீங்க. அதன் விளைவாதான் கடைசியில உங்களுக்கு 63 கிடைச்சிருக்கு. 63ங்கிறது என்ன மாதிரி ஒரு நம்பர்? 7 and 9ல டிவைட் ஆகும். கரெக்டா? 7 and 9ல டிவைட் ஆகும். அக்செப்டடா? அப்போ என்னோட ஆன்சர் 7லயும் 9லயும் போகும். 7லயும் நீங்க செக் பண்ணுங்க. 7 1 7 31 போகாது. 7 2 14 போகாது. 7 36 போகாது. 7லயும் போகும், 9லயும் போகும். ஆப்ஷன் டி மட்டும் தான். ஸோ கேள்வி எப்படி இருக்கு? ஆனா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணோம்? எஸ். ஸோ எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. சரி, நார்மல் மெத்தட் என்ன ப்ரோ? நார்மல் மெத்தட் நீங்களே பாருங்க. ஸோ கொஞ்சம் பெருசா தான் போகும். ஸோ ஈஸியா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சி நம்ம போடுவோம் இல்லையா?
டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அந்த அப்ரோச்ல நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ், டைரக்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 300 எஸ். ஸோ இதுல வந்து டைரக்டா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம், 300 கிலோமீட்டர் தான் போறாங்க, 300 கிலோமீட்டர் தான் வராங்க. எஸ், அதை பார்க்கவே இல்லைனா ஓகே, நோ ப்ராப்ளம். 2 into S1 into S2, 2 into S1 into S2, அதுதான் தெரியல, அதை நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன், டிவைடட் பை S1 plus S2 இல்லையா? அதை சால்வ் பண்ணும்போது தான் 63 வருது. ஸோ இங்க இருந்து நீங்களே ஒவ்வொரு ஆன்சரா எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இங்க இருந்து 126 போடுறது அப்படின்னு. அப்படி இல்லைன்னா 84x is equal to 63 into 42 plus x, இந்த மாதிரி கொஸ்டின் மாறும். இதுக்கப்புறம் இதை நீங்க சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா டைரக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன்லயே அடிக்கும் போது இந்த மெத்தடை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இல்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்னு போட்டாலுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வரும். நோ இஷ்யூஸ். ஓகே, சேம் கொஸ்டின். இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து நான் நிறைய பார்த்தேன். ஓகேவா? இதை நம்மளால சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? அதேதான், எந்த சேஞ்சுமே இல்லை. ஃபார் அ ட்ரிப் ஆஃப் 600 கிலோமீட்டர் a truck travels the first 300 kilometer at a speed of 40 km per hour. At what speed should it cover the remaining distance so that the average speed is 70 km per hour? 600 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு பயணத்திற்கு ஒரு லாரி முதல் 300 கிலோமீட்டர் தொலைவை 40 கிலோமீட்டர் மணி வேகத்தில் செல்கிறது. சராசரி வேகம் 70 கிலோமீட்டர் மணிக்கு இருக்க மீதமுள்ள தொலைவை எந்த வேகத்தில் கடக்க வேண்டும்? சேம் கொஸ்டின். லாஸ்ட்ல என்ன இருக்கு? ஆவரேஜ் ஸ்பீட் 70. அப்போ என்னோட ஆன்சர் வந்து 70ல போகும். 70 ஆர் 7ல போகணும் இல்லையா? 7ல போதா பாருங்க, 280. 7ல போகாது, 7ல போகாது, 7ல போகாது. டன். இந்த கொஸ்டினும் டன். ஓகேவா? இல்ல நார்மல் மெத்தட்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் போட்டு பார்க்கலாமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க என்ன கொடுத்துட்டாங்க, என்னது 600. டோட்டல் டைம் என்ன, 2 பார்ட்டா பிரியுது ஜேர்னி. முதல் 300 கிலோமீட்டர் அவரு 40 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல போறாரு. கரெக்டா? அடுத்து ஏன்னா இது ஆட் பண்ணாதான் டோட்டல் டைம் தெரியும் எனக்கு. அடுத்த ஸ்பீடு தான் தெரியல. அடுத்த 300 அவர் என்ன ஸ்பீட்ல போயிருக்காருன்னு தெரியல, அது எக்ஸ். பட் சால்வ் பண்ணா கடைசியில 70 வருது. அதாவது இதுல நான் 2 into S1 into S2 யூஸ் பண்ணாம நார்மலாவே சொல்றேன். ஓகேவா? அதுலயே ஆன்சர் வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 0க்கு 0 கட் அண்ட் 4, அதாவது கேன்சல் பண்ணாதீங்க. 4 போகாது, 2 சார் அண்ட் 15 சார், 15/2 அப்படியே வைங்க. சரியா? தென் இந்த பக்கம் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணலாம் இல்லையா? ஸோ இதை எல்சிஎம் எடுத்தீங்கனாலும் 2xன்னு வரும். இந்த எக்ஸ் இங்க கிராஸ் மல்டிப்ளை ஆயிட்டு 15xன்னு வரும். அண்ட் இந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 2 into 300 600 இல்லையா? மேல இருக்கக்கூடியது அந்த 60 தான், இங்க இருக்கக்கூடியது 7. ஓகே, இந்த 2x ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். அப்ப எனக்கு 120xன்னு கிடைக்கும் இல்லையா? 120xன்னு கிடைக்கும். அண்ட் தென் இதை நம்ம இங்க கொண்டு போவோம். 15 into 7 என்ன, 105x பிளஸ் 4200 இல்லையா? இந்த 105 இங்க போச்சுன்னா 15x ஈக்குவல் டு 4200. 15ல அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 15 2s are 30, remaining 12, 15 8s are and 0. 280 வந்துருச்சா? ஆப்ஷன் ஏ. ஸோ நார்மல் மெத்தட்லயும் சொல்லிட்டேன், மல்டிபிள்ல போறதோ சொல்லிட்டேன், 2 into S1லயும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பார்ட் 1 தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கும். பார்ட் 2ல வர எல்லா கொஸ்டினும் வேற மாதிரி இருக்கும். எல்லா கொஸ்டினும் சேலஞ்சிங்கா இருக்கும். சரியா? ஸோ கண்டினியூ பண்ணி அதையுமே பார்த்துறேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைப்பு. ட்ரெயின் நான் தனியாக கொண்டு வரேன், அது ஒரு வீடியோவா. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.